பேர் மகாவிஷ்ணு இலைன்னு தான் பேர். அது அந்த இலையில் மற்ற 2 இடத்துலையும் வேறு யாரையாவது ஒரு பிராமணர்களை கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. இந்த மகாவிஷ்ணு இலையில் மாப்பிள்ளை தான் உட்கார வைப்பாங்க, பையன் உட்காரக்கூடாது. யார் செத்து போயிடும் அவங்க வீட்டு சந்ததிக்கார உட்காரக்கூடாது. அம்மா செத்து போனால் பொண்ணை உட்கார வைக்கலாம், பையன் உட்காரக்கூடாது. இவர் கேட்குறாரு, இந்த மகாவிஷ்ணு இலையில் வீட்டெல்லாம் நீயே வந்து உட்காரணும். பரமபக்தர் வரேன்ட்டார். அடுத்த நாள் திவசம் இலை போட்டு பரிமாறியாச்சு. ஏன்னா மகாவிஷ்ணு இலையில் இருக்க கையை வச்ச பிறகு தான் மற்றவன் சாப்பிடணும். எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அந்த இலைக்கு ஆளே காணும். கிருஷ்ணன் வருவான், பெருமாள் வருவார்னு இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் ஒரு எருமை மாடு சாக்கடையில் போட்டு புரண்டுட்டு கிடுகிடுன்னு உள்ளே வந்து அந்த இலையில் வாய வச்சுது. உடனே நாமதேவர் தடி எடுத்து அடின்னு அடித்தார். சாயந்தரம் மணி 6 ஆகிடுது. அடித்து அந்த எருமையை துரத்தி விட்டுட்டு மறுபடியும் குளித்து புதுசாக சமையல் பண்ணி சாப்பாடு போட்டார். அவங்க இல்லாமல் அடுத்த நாள் கோயிலுக்கு போனார். உன்னை வர சொல்லி அவ்வளவு கெஞ்சினேனே, நீ வல்லியே, எருமை மாடுலையா என் வீட்டுக்கு வந்தேன், அவ்வளோ பாவியா? அர்ச்சகர் அபிஷேகத்துக்கு சுவாமி மேலே இருக்கிற மாலையெல்லாம் எடுத்தார். பார்த்தா அந்த விக்கிரகத்தோட முதுகு கையெல்லாம் முண்டு முண்டாக புடைச்சிருக்கு. இதனடா நேற்று நல்லா எப்படி வந்தது? அப்போ ஒரு அசரீரி கேட்டது, நாமதேவா, நான் தான் உன் வீட்டுக்கு வந்தேன், என்னை அடின்னு அடிச்சிய, அடித்ததுனால வீங்கி கிடக்கு பாரு குழக்கட்டை மாதிரினார். எருமையில் வந்தது. ஏன், நான் எப்போ சங்கு சக்கரத்தோடு தான் வருவேன், எனக்கு கை வலிக்காதா? எல்லா உயிருக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன். தூணிலும் இருக்கிறேன், துரும்பிலும் இருக்கிறேன், எதுவாக வேண்டுமானாலும் நான் வருவேன். அந்த நேரத்தில் வந்தால் அது தெய்வம்னு புரிஞ்சுக்கோ. அதை படித்ததுலேருந்து ஒரு பழக்கம் நான் வச்சுருக்கேன். வீட்டில் பூஜை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம். அது பங்குனி உத்திரமோ அல்லது சஷ்டியோ ஏதோ ஒன்று சுவாமிக்கு சக்கரை பொங்கலோ வடையோ நைவேத்தியம் பண்ணுவேன். பண்ணிவிட்டு நான் ரூமை விட்டு வெளியே வரும்போது என் வீட்டுக்குள்ளே யார் வராங்களோ, அது வேலைக்காரி ஆனாலும் சரி, பில் கலெக்டர் ஆனாலும் சரி, தண்ணி கொண்டு வரவனானாலும் சரி, கேஸ் யாராக இருந்தாலும் சரி, உள்ளே கொண்டு போகவே மாட்டேன். சாமி ரூம்லேருந்து கொண்டு வந்த உடனேயே அந்த அவனுக்கு முதல்ல அது அவனோ அவளோ தட்டில் கொடுத்துட்டு தான் போவேன். ஏன்னா கரெக்டாக அந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றது தெய்வம். வீட்டுக்குள்ளே வர்றது தெய்வம். அதில் ஜாதி கதியெல்லாம் கிடையாது. சிவபெருமான் என்ன ஜாதி? அவருக்கு அப்பா அம்மாவே இல்லை, தெரியாது. முருகன் என்ன ஜாதி? அவங்க அப்பனுக்கே ஜாதி இல்லை, அவனுக்கே அது ஜாதி. ஜாதி ஆண்டவனுக்கு கிடையாது. வழிபடுகிறோம். அதனால் இந்த பிராமண கடவுள், இது செட்டியார், அதெல்லாம் கிடையாது. கடவுள் எல்லாருக்கும் பொது, எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். அதனால் தாய்மானவர் பூ பறிக்க மாட்டார். பூ பறிக்க போகிறாரு. ஐயோ, இந்த பூவுக்குள்ளேயே நீ தானே இருக்க, உன்னையே பறித்து உனக்கே பூஜை பண்ணுவேனா? பார்க்கின்ற மலரோடு நீயே ஆனாய், மலர் பறிக்கவும் அஞ்சினே. இங்கே அதனால் அந்த எரும மாடும் நான் தான். இப்போ கர்ணனுக்கு அது தெரிந்தது. வந்திருக்கிற பிராமணனும் கிருஷ்ணன் தான். என்ன வேணும்? அப்போ சொல்கிறான், எனக்கு இயைந்ததொன்று இக்கணத்தை அளிப்பாய். யாராவது அந்த நேரத்தில் வந்து கேட்டால் கோபம் வராது? நானே கிடக்கிற எல்லாருக்கும் கொடுத்து என்னத்தடா வாரி கட்டிக்கிட்ட போடா சொல்லியிருப்போம். ஆனால் வந்த அந்தணன் உரைத்த வார்த்தை இருசவிக்கு அமுதென கேட்டு, என்று கொண்டந்த அந்தணன் உரைத்த வார்த்தை இருசவிக்கு அமுதென கேட்டு வென்று விஜயன் கை கணங்கினால் ரதமீது வீழ்வோம், மெய் தளர்ந்து ரதமீது விழுவோன். என்ன கேட்குறான்? ஐயா, நான் தரத்தகு பொருள் நீயே நவில்க என. கேட்டதை கொடுக்கறதே கஷ்டம். கர்ணன் அப்போ கேட்குறான், அப்பா உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியலை, நான் கொடுக்கக்கூடிய பொருள் என்ன இருக்கோ அதை நீயே சொல்லு. எப்போ? விஜயனுடைய அம்பினாலே மெய் தளர்ந்து ரதமேல் விழுவோம், நன்று நன்று என நகைத்து நான் தரத்தகு பொருள் நீயே நவில்க. அப்போ கிருஷ்ணன் கேட்குறான், ஒன்றிய படி நீ செய்த புண்ணியத்தை உதவு. கொஞ்சம் நஞ்ச சந்தேகம் இருந்தாலும் சரியாக போயிடுச்சு. ஏன்னா புண்ணியம் என்பது அவன் தான் அனுபவிக்க முடியும், அதுக்கு ஆளை வச்சு பண்ண முடியாது. யார் செஞ்ச புண்ணியம் யாருக்கோ வர்றோம். அரசியல்வாதி அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை தொடங்கிடுவான். நான் பண்ணுற அக்கிரமத்தையெல்லாம் பண்ணுறேன்னா எனக்கு பதிலாக நீ புண்ணியம் பண்ணுமா? முடியாது. அவரவர் செய்த பாவ புண்ணியம் அவரவருக்குத்தான் சேரும். நமக்கு பிறவியே இல்லாத ஒரு நிலை வந்தால் சொத்து எனக்கு பிறகு என் வாரிசுக்கு போய் சேரும். எனக்கு வாரிசே இல்லை என்றால் நான் செத்த பிறகு என் சொத்து கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். அது மாதிரி நம்ம புண்ணியத்துக்கு வேலை இல்லை, நம்ம பரமபதம் போயிட்டோன்னா அந்த புண்ணியம் ஆண்டவங்கிட்ட தான் போய் சேரும். ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கொடுக்க முடியாது. கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவனுக்கெல்லாம் மாதத்தில் 3 நாள் லீவ், கேஷுவல் லீவ். வருஷத்தில் 12 நாள், மாதத்தில் 1.5 நாள். இப்போ என்ன மாதிரி ஊராக போய் பேசுகிறவங்க ஜனவரி மாதமே 12 நாள் தீர்ந்துருவோம். ஜனவரி பிப்ரவரியிலே ஜனகணமன இருக்காது.
அதுக்கு அடுத்தது மார்ச் மாதத்தில் தான் நிகழ்ச்சியே வரும், ராமநவமி பங்குனி உத்திரம் எல்லாம். அப்போ லீவு போடணும். என்கிட்ட லீவ் இல்லை. இன்னும் சில பேர் லீவே போட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இங்கே ஃபேன் இருக்குது, வீட்டில் போனால் ஃபேன் போட்டால் கரண்ட் பில் கட்டினா இங்கே இருக்கலாம், வீட்டுக்கு போனால் கடங்காரம் வருவான், பொண்டாட்டி பிடுங்குவா, இது நிம்மதியாக இருக்குது. ரொம்ப பேர் அங்கே ஆஃபீஸ் முடிஞ்சு கூட போக மாட்டாங்க, இருப்பாங்க. அவங்க லீவு அப்படியே இருக்கும். நான் போய் என் லீவெல்லாம் முடிச்சுட்டு, சார் உங்களுக்கு 12 நாள் அப்படியே இருக்குது சார், எனக்கு ஒரு 2 நாள் கடன் கொடுக்க முடியாது. ரூபா கொடுக்கலாம், சொத்தை கூட எழுதி வைக்கலாம், ஆனால் நம்ம லீவை இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது. சாதாரண அரசு சட்டத்தையே மீற முடியாத போது ஆண்டவன் சட்டத்தை மீற முடியுமா? அவரவர் புண்ணிய பாவம் அவரவருக்கு அனுபவிச்சா அனுபவி, இல்லைன்னா அது ஆண்டவருக்கு சரண்டர். இது தெரியாதா கர்ணனுக்கு? இவன் வந்து கேட்குறானே, அது மட்டும் இல்லை எனக்கு தரித்திரம்னா, இது பொய் இல்லை. மகாலட்சுமியை மார்பிலேயே வச்சுருக்கான். சிவபெருமானுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு அழுக்கு பிடிச்ச வேட்டி தான் கட்டியிருப்பான். ஆனால் பெருமாள் கோயிலில் பார்த்தா எப்போ பார்த்தாலும் பட்டு வேஷ்டி. நம்ம தான் டிவியில் பார்க்குறமே திருப்பதியை, கை துடைக்கிறதெல்லாம் கூட பட்டு புடவை தான். திருத்தனகலம் சரிங்க, திரை பிடிக்கிறது பட்டு புடவை தான். ஏன்னா குவியுது வந்து பட்டுப்பட்டா. சேலத்தில் இருந்தால் பெருமாளுக்கு பட்டு வேஷ்டியை நெய்து அனுப்புறீங்க இங்கேருந்தா. அப்போ அத்தனையும் போகுது இங்கேருந்து. அவர் என்னைக்கு செத்த வீட்டுக்கும் பட்டு வேஷ்டி, கல்யாண வீட்டுக்கும் பட்டு வேஷ்டி. அவருக்கா தரித்திரம்? மகாலட்சுமி புருஷனுக்கா தரித்திரம்? கிருஷ்ணன் சொல்கிறான், எனக்கு தாங்க முடியாத தரித்திரண்டா, நான் மேருமலையில் தவம் செஞ்சேன். இதை ஒரு குழந்தை கேட்டால் கிருஷ்ணனே பொய் சொன்னான், அவன் பொய் சொல்லி எங்கள் வாத்தியார் பணம் வாங்கிட்டு சொன்னார்னு இவன் வாங்கிட்டு போய் சினிமாவுக்கு போகிறான்ல. அப்போ அந்த பையனை எப்படி திட்டுறது? கிருஷ்ணன் சொன்னால் ருக்மணி சொன்னால் ஆன்னு கேட்குறேன், நான் சொன்னால் பொய்யாமா. கிருஷ்ணன் பொய் சொல்லலை, அவனுக்கு தரித்திரம். தரித்திரம்னா சோத்துக்கு இல்லாத மட்டும் தரித்திரம் இல்லை, கால் இல்லாதவனுக்கு கால் இல்லையேன்னு தரித்திரம், கால் இருக்கிறவனுக்கு செருப்பு இல்லையேன்னு தரித்திரம், செருப்பு இருக்கிறவனுக்கு சைக்கிள் இல்லையேன்னு தரித்திரம், சைக்கிள் இருக்கிறவனுக்கு ஸ்கூட்டர் இல்லையேன்னு தரித்திரம், ஸ்கூட்டர் இருக்கிறவனுக்கு கார் இல்லையேன்னு தரித்திரம், கார் இருக்கிறவனுக்கு இந்த வருஷத்து மாடல் இல்லையேன்னு தரித்திரம். ஏழை குழந்தை கஞ்சி குப்பு இல்லையேன்னு அழுகிறது, பணக்கார வீட்டு பையன் ஹார்லிக்ஸுக்கு சர்க்கரை இல்லையேன்னு அழுவோம். எல்லாம் நிறைஞ்சவன் யாரும் இல்லை, எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று இருக்கும். எனக்கு ஒரு கஷ்டம் இல்லையேங்கிறது கூட ஒரு கஷ்டம்தான், ஒரு கஷ்டமே இல்லைங்கிறது கூட ஒரு கஷ்டம்தான். அதனால் தரித்திரம் இல்லாத பகவானுக்கு என்ன தரித்திரம்? நல்ல பக்தன் இல்லையேன்னு தரித்திரம். 10 பைசாவுக்கு கற்பூரத்தை வாங்கி ஏற்றிவிட்டு 10 பக்கம் பெட்டிஷன், என் பையனுக்கு பொண்ணாக பிறக்கணும், என்னோட மகளுக்கு பொண்ணாக பிறக்கணும், பேத்தி பிறக்கணும், என் மகனுக்கு பையனாக பிறக்கணும். ஏன்னா என் மகளுக்கு பொண்ணு பிறந்தா தான் என் சம்பந்தியம்மா எங்கிட்ட வாங்கின பணத்தையெல்லாம் அவள் பேத்தி கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கொடுத்துருவா. அவ்வளோ நல்ல எண்ணம். 1000 கேள்வி கேட்போம். பக்கத்து வீட்டுக்காரிக்கு கண்டு தெரியப்படாது, எனக்கு 4 கண்ணு வேணும். இத்தனை பெட்டிஷன். பஜனை மடத்துக்கு பட்டாணி சுண்டல் கொடுக்குற மாதிரி 10 பைசா கற்பூரத்துக்கு அத்தனை கேட்குறோம். என்கிட்ட எதுவுமே கேட்காம என்னை வணங்குவதே வேலை, வணங்கிறது கூட வேண்டாம், நினைப்பது தான் வேலைன்னு வாழுகிற மிகப்பெரிய சர்வபரி தியாகியாக, மிகப்பெரிய பரமஞானியாக இருக்கிற ஒத்தங்கூட இல்லையே. அதுலேயும் பாரதத்தில் இல்லை. நான் சொன்னேனே, கிருஷ்ணனுக்கு 2 துளசி போட ஆள் இல்லை. அவங்ககிட்ட உதவி கேட்டாங்க, அவனை அடித்தான். அவன் அம்மா உரலில் கட்டி வச்சா, அவங்க மாமன் யானையை விட்டு மிதிக்க வச்சான், மல்லர்களை வச்சு அடிக்க வச்சான், துரியோதனன் குழியை வெட்டி சாகம் வச்சா. எல்லாரும் அவனை அழித்தார்களே தவிர அவன் வணங்க ஆள் இல்லை. ஆனால் அம்மா ஜெயிலே இருந்தால் யசோதை கிட்ட போயிடுத்து, பிறந்தது ஒரு இடம் போனது ஒரு இடம், அங்கேருந்து 9 வயசில் மறுபடியும். கிருஷ்ணன் நினைக்கிறான் இங்கே பக்தன் இல்லையே. இப்போ கர்ணன் தான் பக்தன். அவன் எதுவுமே கேட்கல. அத்தனை கஷ்டத்தில் கூட கிருஷ்ணன்கிட்ட கிருஷ்ணா என்னை காப்பாத்துன்னு கூட கேட்கல, தங்கிட்ட எதுவும் கேட்கல. ஆனால் நான் யார் என்பதை புரிந்து கொண்டு விட்டவன் அவன்தான் உண்மையான பக்தன். இப்போ சொல்கிறான், எனக்கு தரித்திரண்டா, பக்தன் இல்லை, அதனால் உங்ககிட்ட வந்தேன். எங்கே மேருவில் தவம் செஞ்சான்? மேரு என்பது இப்படி இருக்கும். நீங்கள் ஆச்சாரிய சுவாமிகள் பூஜை பண்ணும்போது பார்த்தா மேரு. காஞ்சிபுரத்தில் போனால் காமாட்சிக்கு போனால் அது ஒரு எந்திரம், மேரு எந்திரம்னு பேர், மகாமேருன்னு. அதில் தான் பூஜை பண்ணுவாங்க. அதில் எல்லா தெய்வங்களும் அடக்கலாம். இப்போ தேர் மேலே இருக்கிற கூரையை பிரிச்சுட்டா இப்படி தான் இருக்கும், படிப்படியாக மேரு மாதிரி தான் இருக்கும். கிருஷ்ணன் அங்கே தானே உட்காந்துருந்தான். நான் மேருவினடை தான் இருந்தேன். என்ன தவம்? தீமை அழிந்து நல்லது ஜெயிக்கணும், அதற்காக நான் தவம் விரதம் இருந்தேன். அந்த தேர்த்தட்டாகிய மேருவிலே நான் தர்மம் ஜெயிக்கணும்னு தவம் இருந்தேன்டா. அதனால் மேருவினடை தவம் பூண்டேன், பொய்யில்லை. எனக்கு தரித்திரம், பக்தன் இல்லையேன்னு தரித்திரம். உங்ககிட்ட வந்தேன், எனக்கு வேண்டியதை இப்போவே கொடு, உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு வேண்டாம். அப்போ கர்ணம் பார்த்தான், உனக்கு தர்ற பொருள் என்கிட்ட என்னடா இருக்கு? தரத்தகு பொருள் நீயே நவில்க.
எவனாவது பிச்சைக்காரங்கிட்ட உனக்கு என்ன வேணும்ப்பான்னு கேட்டு கொடுப்போமா? அவன் கேட்பான், அதில் சூடாக 4 இட்லி சட்னி சாம்பாரோட கொண்டு வாம்மா. கொடுப்போமா? பிச்சைக்காரனுக்கு திமிரப்பாரும்போம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதைத்தான் கொடுப்போம். இஷ்டமாக தான் வாங்கிக்கோ, இல்லைன்னா போ. ஆனால் கர்ணன் ஒத்தந்தான் கேட்டான். இந்த நேரத்தில், சாகர நேரத்தில், எல்லாரும் என்னை கைவிட்ட நிலையில் இப்போ வந்து கேட்குறியடா, இப்போ உனக்கு தரத்தகு பொருள் என்ன இருக்கு? கிருஷ்ணன் கேட்டான், நீ செய்த புண்ணியத்தை கொடு. கொஞ்ச நஞ்ச சந்தேகமும் போயிடுது. சிரிச்சான். ஆவியோ நிலையில் கலங்கியது, யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன், பாவியேன் வேண்டும் பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் தன்னில் வந்தில்லையா. ஐயா, எனக்கு உயிர் போயிடுத்தா, இது செத்த பிறகு வருகிற ஏதாவது மயக்கமா, இல்லை நிஜமாவே உயிரோட இருக்கானா எனக்கு தெரியல. என் உயிர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, அது கலங்கி போய் கிடக்கு. இந்த நேரத்தில் வந்திருக்கேன். கேட்டவனுக்கு கேட்டதை கொடுக்குற பக்குவத்தில் நீ வரலையா? உனக்கு கேட்க தெரியலையே. நான் செய்த புண்ணியத்தை தானே கேட்குறேன். நான் செஞ்ச புண்ணியத்தை உனக்கு கொடுத்தா அதனால் ஒரு புண்ணியம் வருமே. ஒரு பேங்க் மேனேஜர் சொல்கிறார், சார் உங்கள் பணம் பத்திரமா இருக்கும், நீங்கள் எல்லா பேங்க்கில் போட்டிருக்கிறதையும் எடுத்து கொடுங்க. நம்ம எல்லா பேங்க்லேயும் ஒரு 1000, 10,000, 500 போட்டிருக்கோம். அது எல்லாத்தையும் எடுத்து ஸ்டேட் பேங்க்கில் கொண்டு போய் போடுறோம். அப்போ அது அத்தனையும் சேர்த்து ஒரு இடத்துல போட்டால் அந்த பேங்க் முழுகலாம் இல்லை, அந்த பேங்க் முழுகிடுங்கிறான். அதுதான் இங்கே சொன்னான். நான் செய்த புண்ணியத்தை கேட்குறியடா, அதை உனக்கு கொடுத்தா அதனால் ஒரு புண்ணியம் வருமே, அது என்ன காப்பாற்றுமே. கிருஷ்ணனுக்கு கேட்க தெரியல, கொடுக்கத்தான் தெரியும். அவன் வரதராஜன். இவனுக்கு கொடுத்து கொடுத்து பழக்கம். அதனால் கர்ணன் சொல்கிறான், ஆவியோ நிலையில் கலங்கியது, யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன், பாவியேன் வேண்டும் பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் தன்னில் வந்தில்லையார். பூவில் வாழ் அயனும் நினக்கு நிகரில்லை என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோ, யான் செய் புண்ணியம் அனைத்து உதவினே. அவன் செஞ்ச புண்ணியத்தை கொடுனா, இவன் செய் புண்ணியம்னா. ரெண்டுக்கு வித்தியாசம். செஞ்சதுன்னா ஏற்கனவே செஞ்சது, செய் புண்ணியம்னா இப்போ ஊறுகாய்னா நேத்தியும் ஊறித்து, இன்னைக்கு ஊறுது, நாளைக்கும் வரும். அது மாதிரி செய் புண்ணியம். நான் செய்த, செய்கின்ற, செய்ய போகிற அத்தனை தமிழ், அதுக்கு பேர் வினைத்தொகை. உனக்கு கொடுக்குற புண்ணியத்தையும் உனக்கே தரேன்டா. யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா. பூவில் வாழ் அயனும் எனக்கு நிகரில்லை என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோ, பிரம்மா கூட உனக்கு நிகரில்லை, எனக்கு தெரியாதா? புரிஞ்சுக்கிட்டான்.